அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லுவாண்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவர் ஒரு நல்லவரு. நெல்லடி ஆக்சுவலி யாரெல்லாம் தத்து நீர் கோப்பாயா காணமில்லாம ஆனா கொஞ்சம் பின்னாடி அடிச்சு விடுங்க. அண்ணராய் அவசரப்படாதீங்க, எல்லாரையும் மேத்தி கொண்டுதான் போவேன், ஒருத்தனையும் விட்டுட்டு போக மாட்டேன். தம்பியே அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கான கொஞ்சம் மிஞ்சால வேறுமே. நீல அக்கா தங்கச்சியோட கூட பிறக்க இல்லை, நீல இன்னும் சரியான ஹோட்டல்ல சாப்பிட இல்ல போறோட கொஞ்சம் மிஞ்சால இருக்கணும். ஆச்சு பொடி எனக்கு எத்தனை வயசு? 25 வயசு இருக்கும். ஃபுட்பால் விளையாடுற வயசுல இடுப்புல வச்சுக்கொண்டு நேரி முருகிய நிக்கிறேன். டிக்கெட் எடுக்க மாட்ட பயமோ ரக்கி பண்ண படிக்கனே. அருவான் என்ன நீ அருவான் பாத்தியே முன்னால போல தம்பி, அது என்ன எழுதிருக்கு தெரியுமே? புகைத்தால் விலக்கப்பட்டுள்ளது. யாரோ காதல் விலக்கப்பட்டுள்ளது மாத்தி போட்டா முந்தி இருந்தது புகைத்தால் விலக்கப்பட்டுள்ளது. நீர் என்ன சிமெண்ட் ஃபேக்டரி புகை போக்கி மாதிரி புகுப்பு கண்டுபிட்டு கொண்டிருக்கிறது. ஜன்னலுக்குள்ளாரு எறியும் கொள்ளி கட்டி இல்லையா? நான் உண்மை எறிஞ்சு போடுவேன் ஜன்னலுக்குள்ளால. இந்த காலத்து பொடிகள் பாருங்க வேலை வெல்லாதவங்க, கண்டபடி கொழுவக்கூடாது. அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க, ஒருத்தனோட கொழுவி போட்டு நான் வந்து வேலை ஸ்டைலா ஃபுட்பால்ல நின்றானா அவன் ரங்கி போய் எட்டி குட்டி போட்டு அண்டையில இருந்து பாருங்க கொழுவுற நாக்கள்ல ஃபுட்பால்ல நிக்கிறது இல்ல, ஃபுட்பால்ல நிக்க விட மாட்டா, நான் கொழுவுறதுல வேலை அவதானம். அந்நியராய் ஒரு தரம் ஃபுட்பால்ல நிக்க கூடாது, எல்லாரும் உள்ளிக்கு வரும்போ அல்லாட்டா ரங்க விடும். ஒரு தரம் ஃபுட்பால்ல நிக்க விட மாட்டேன். இன்றைக்கு முந்தி பாருங்க இப்படி ஃபுட்பால்ல கனவேர் நின்றால் ஒரு வேலை செய்யறேன். இப்ப செய்யறது முந்தி கனவேர் ஃபுட்பால்ல நின்றா ஒரு வேலை செய்யறேன்னா என்னண்டா பாருங்க, எல்லாரும் உள்ளுக்கு ஏறவனும் இல்லாட்டா ரங்கவனும் இல்லாட்டா பஸ் போகாதன்னு சொல்லி போட்டு நான் கீழே நிலத்துல ரங்கி நிக்கிறேன். இப்ப அப்படி செய்யறேன். அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க, கனவேர் ஃபுட்பால்ல நின்றாங்க. நான் சொல்லி எழுத்து போய் கீழே ரங்கி நிலத்துல நின்றேன். உள்ளுக்க நின்ற படம் அவையாரம் மணி அடிச்சு விட்டுட்டான். மணி எனக்கு தெரியாத நான் கீழே இறங்கி நின்ற விஷயம். 2.5 கட்ட தூரம் திரத்தி போய் 1.5 கட்ட தூரம் டாக்ஸில போயில்ல பஸ் பிடிச்சேன். அண்டையில இருந்து இந்த விளையாட்டை விடுறேன். அப்போ அந்த கொட்டனை விட்டுட்டு போனேன். அது பத்திரமா நிக்க விழாது, ஏதோ தூண் பிடிச்ச மாதிரி இறுக்கி பிடிச்சோ நிக்கிறீர். தம்பி முன்னால இருக்கிற ஐயாவோட கோபமே ஒட்ட பேப்பர் தள்ளி முன்னுக்கு கிட்ட நில்லுங்க. நான் சொன்ன நம்ப மாட்டீர்கள். முன்னால 2 பேர் நிக்கணும், என்ன கதைக்கணும் பேரன் வீட்டில சொல்லி போட்டு வர்றது பள்ளிக்கூடத்துக்கு போறேன், படிக்க போறேன், டியூஷனுக்கு போறேன், என்ன கதைக்கணும் பேரன் அன்னைக்கு வாரதுன்னு சொல்லி போட்டு பிறகு வேற இல்ல. நான் இப்படி வாரது, நான் வரைக்கும் உங்களோட கொப்பர் குட்டனோட நிக்கிறார், நான் பயத்துல விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். என்ன சொன்னாலும் உங்களுக்கு உண்மையே நிலைமைருப்போம் என்ன? தம்பி கொஞ்சம் முன்னால இறக்கி நில்லும், தங்கச்சி கொஞ்சம் மிஞ்சால இறக்கி வான, அண்ணன் கொஞ்சம் மறுக்கி பிடிக்கிறது வெலாபத்தா வரும் போற கிடாக்கு. உதார் மணி அடிச்சது அப்போ உடனே குடகொழுற கம்பி அண்டு நினைச்சு மணி அடிக்கிற கம்பியில குடைய குழவி போட்டு தொங்கி பிடிச்சு கொண்டு நிக்கிறார். கலடும் காணும் கூடைய என்னது மேன்மார் கூடைய. ஓ மேன்மார் கூட என்ன ஒழுகாது. இப்ப மணி அடிக்கிற கம்பியில குடைய குழி போட்டு மேன்மார் கூட ஒழுகாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். கலடும் காணும் கூடைய அணியர்மாய் தம்பி தாரன் பொறுமை அந்தரிக்கிறீர். நம்மட மிச்ச காஜில என்ன செல் அடிச்சு விழுந்த இந்த வீடு திருப்பி கட்ட போறேன். பொறுமை ஒரு 5 மிச்ச காஜுக்கு அண்ணி ஆண்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தான் சொல்றேன் ரகசியம், யாராவது மிச்ச காய் தாங்களா கேட்டாலோடைய நான் கொடுக்க மாட்டேன். அப்படின்னு மிச்ச காய் கேட்கறதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. என்னன்னு அண்ணி அண்ணன் மிச்ச காஜு சுரண்டு என் யூனிஃபார்ம் கிழிஞ்சு, யூனிஃபார்முக்கு இருக்கிற ஷர்ட்டு கிழிஞ்சு, ஷர்ட்டுக்கு இருக்கிற பெனியன் கிழிஞ்சு, உடம்புல சுரண்டு மட்டும் நான் திரும்பியும் பார்க்கறேன். அப்படியும் மிச்ச காய் கேட்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. தப்பி தவறி அப்படி மிச்ச காய் என்னட்ட கேட்டினம் என்றால் 10 ரூபா தந்துட்டு 2 ரூபா போக 8 ரூபா காசு மிச்சம் கொடுக்க வேணுமெண்டா ஒரு வேலை செய்யல. 25-50 சில்லறை புத்தியா கொடுத்தார். அவர் கை நிறைய காசை வாங்கி கொண்டு மேலையும் படிக்க மாட்டார், கீழையும் படிக்க மாட்டார், கையில கிளி குஞ்சு பொத்தி பிடிச்ச மாதிரி பொத்தி பிடிச்சு கொண்டு நிற்பார். எப்படா ரங்கி இந்த கையை பிரிச்சு காசு எண்ணுவோம் காத்து கொண்டு நிற்பார். நான் மணி அடிப்பேன், மணி அண்ணன் அடுத்த ஹோட்டை தான் பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டுவார். ரங்கி நிலத்துல காலை ஊண்டி கையை விரிச்சு எண்ணி பார்ப்பார். 2-3 ரூபா குறைஞ்சிருக்கு, பஸ் பறந்து இருக்கு.
இனி இந்த பாசை திரட்டி கொண்டு நான் டாக்ஸி பிடிச்சு கொண்டு போறதோட என்ன தட்டி விட்டா போய் இன்னும் ஒரு புதினம் பஸ்ஸுக்குள்ள தங்கச்சி மேர் கன பேர் இருந்தா தம்பி மேர் மிச்சம் கீழாயினம் 25 மிச்சம் கீழாயினம் தூர இருந்த உடனே மெலிசா கைய காட்டி கப்பினம் அனோய் 25 cents அனோய் 25 cents. நான் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன். இதான் மணி அடிச்சது 6 பேர் ரங்குறதுக்கு 6 தரம் மணி அடிக்கிறீர்கள். டாங் 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 6 தரம் அடிச்சால் பஸ் நிக்காது காணும். நண்டு போகும் கண்டறியாத வீசோட முழுசறி தம்பி கொஞ்சம் இறக்கி நில்லுங்கோவன் எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு போங்கோவன். உங்களை சொன்ன பாருங்க இந்த உலகத்துல எல்லாரும் முன்னுக்கு போகணும் நினைக்கிற ஒரே ஒரு சீவன் நான் தான். அண்ணா ஹோல்ட் ஆன் புறாப்புறக்கி தம்பி அங்கே ஒரு ஒட்டகச்சிவிங்க இங்கே ஒரு ஒட்டகம் ஏன் காணும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழையிறீங்க. நீங்கள் அக்கா தங்கச்சியோட கூட புறக்கீங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழைஞ்சு கொண்டுதான் கையை நட்டு ஒட்டகச்சிவிங்க மாதிரி இஞ்சால இறக்கி நில்லும். கடவுளே நானும் தெரியாம பேசி போட்டேன். அது தம்பி தங்கச்சி தான் தங்கச்சி. அண்ணன் லோங்ஸே கவனம் பாஞ்சரேகா உடுப்புகளும் மோசம் தான். தம்பி 2 ஆண்டு முதுகில ஓங்கி தட்டினா திரும்பி பார்த்தா தங்கச்சியாக்கலாம். தங்கச்சி ராஜாத்தி கொஞ்சம் முன்னால போன என்று தட்டாமல் தடவி சொன்னா திரும்பி பார்த்து மீசியோட முடிச்சுறான் போட்டி. உடுப்புகள் மோசம் தான். அன்றைக்கு இப்படித்தான் ஒருத்தர் இன்டர்வியூக்கு போவோண்டு இந்த பஸ்ஸில வந்தவர் படுபாவிக்கு டை கட்ட தெரியல. யாராவது தெரிஞ்ச ஆளை கேட்டு கட்டி இருக்கலாம். இவன் தானே டை கட்டி பழகி இருக்கிறான். சுடுகுதளமா கட்டி கொண்டு இவர் வேலை ஸ்டைலா வந்து நின்றார். பஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு கட்ட கிழவன் நின்றார். மணியண்ணன் மாடொண்ட கண்ணிட்டு ஜடம் பிரேக் போட பக்கத்துல நின்ற கட்ட கிழவன் பார்த்திருக்க எல்லா வாரிலையும் ஒவ்வொருத்தரும் தொங்கினம். நான் பிடிக்க ஒரு வாரில்லையேங்கின கிழவன் இவற்றை டைய கண்டு பாஞ்சட்டி டைய பிடிக்க சுடுதளம் மருகி அவர் இப்படி நிக்கிறார்னே. விமலோத்துக்கு இன்டர்வியூக்கு போறது காய். நான் பக்கத்துல இருந்த மனுஷனட்ட நல்ல காலம் சின்ன வில்லு கத்தி கொண்டு இருந்தபடியால் டக்கண்டு வேண்டி தைய அறுத்திருக்காவிட்டால் அவர் நேர் விமலோத்துக்கு போய் இன்டர்வியூக்கு நின்று இருப்பார். என்ன தம்பி ஜன்னலுக்குள்ளால எட்டி பாக்குறீர்? மினிமேனில போக போறீரோ? ரங்கி அதுல போய் ஏறுமன்றேன். ஜன்னலுக்குள்ளால தலையை நீட்டுறீர். பக்கத்தால போற லொரி தலையே இல்ல கொண்டு போக போகுது. நாங்கள் உங்களோட வந்து கோட்டில நிக்க வேணும். கொஞ்சம் முள்ளுக்கு இறக்கி தலையை வச்சு கொண்டு நில்லுமன் கொஞ்ச நேரம். அச்சுவேலி அண்ணா ஹோல்ட் ஆன். இந்த வாழக்குறை இதுல ஏதாவது பின்னால வரும் பஸ் வருது. பின்னால வரும் பஸ் வருது. அண்ணன் வாங்க வாங்க. அவர் 2 ஆளா வார 2 ஆள் என்றால் உங்களுக்கு என்ன விலங்கு தானே ஒரேஞ்ச் பாலி பாவிச்சு போட்டு வார. அண்ணன் வாங்க தம்பி கண்டக்டர். தம்பி தானே என்ன உங்களுக்கு கொண்ட விட்ட தம்பி தானே நான். வாங்க வாங்க தம்பி நீலச்சட்டி உடம்பு அண்ணன் இருக்கட்டும். அண்ணன் கவனமே முன்னால பிடிச்சு கொண்டிருங்க. அண்ணன் கண்டக்டர் மஜான் பத்தியோட முறை மாறுது. ஒன்று தம்பி முறை மற்றது மச்சான் முறை. 2 ஆள் சொன்னேன். அண்ணன் எடுங்க அண்ணன் ரைட். அண்ணா ஹோல்ட் ஆன். ஆஜா பிரேக் போடும் இல்ல தெரியாம கேக்குறேன். ஆஜா பிரேக் போடும். இது என்ன டிரைவர் மணி அண்ணன் தான் பிரேக் போட்டது. வேறு யார் பிரேக் போட்டது? அதானே பார்த்தேன். இந்த பாசுக்குள்ள டிரைவரை தவிர வேறு ஒருத்தனும் பிரேக் போடும். நாங்கள் இவியலோட வர்றபாடு உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் மிச்ச காய்தார இல்லைன்னு உங்களுக்கு ஒரு கோபம். நீங்கள் வேலை சிம்பிளா நெக்கிறீர்கள் போல கிடக்கு என்னையும் மணியண்ணனையும். யாழ்ப்பாணத்துக்கு டபுள் டெக்கர் பஸ் 8 பஸ் வந்த காலத்துல நானும் மணியண்ணனும் தான் வேலை செய்தேன். மணியண்ணன் டிரைவர், நான் கண்டக்டர். ஒரு நாள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுல மணியண்ணன் கொண்டு வந்து 8 பஸ்ஸை அடிச்சு போட்டு நிக்கிறேன். நானும் அன்றைக்கு நல்ல ஸ்பெஷலா உடுப்பு போட்டு கொண்டு போய் டக்கு டிக்கெட் கிழிச்சு கொண்டு நிக்கிறேன். ஜனம் கியூல நின்று டிக்கெட் வேண்டது. புதுநம மியூசியத்துக்கு போன மாதிரி ஒரு கிழவன் ஓடியந்து கியூக்குள்ளால விலத்தி ஓடியந்து தம்பி இந்த மேல் தட்டங்க போது கீழ் தட்டங்க போதுன்னு நினைக்கிறேன். நான் உடனே வெற்றிக்கு சொல்லையில பாடித்தான் சொன்னான். மேல் தட்டக அச்சுவேலி கப்பு, கீழ் தட்ட ஆவரங்கால் கப்பு. கிழவன் சொல்லிச்சது ராஜா நான் அச்சுவேலி தான் போகணும் படபரண்டை நட்ட டிக்கெட்டை பண்ணி கொண்டு கிடக்குடு மேலே ஏறி ஓடி. மேலே ஏறின கிழவன் நான் மணி அடிச்சு மணியனை நடுக்கிற கடையில படபரண்டு ஓடி அந்த படியாலே என்ன கோட்டை பிடிச்சு எனக்கு கும்மாய். என்னண்டு கேட்டா யார காணும் போய் காட்டு
கீழ் தட்டுல டிரைவர் இருக்கிறான், மேல் தட்டெல்லாம் தேடி பார்த்தான் டிரைவரை காண. இப்படி இடக்கிட நாங்கள் பாடி விடாவிட்டால் இதுல வேலை செய்யலாது பாருங்க. அண்ணா ஹோல்ட் ஆன். ஆச்சி புத்தூர் ஆஸ்பத்திரி, கவனம் கவனம், தடக்கி விழுந்து 2 நாள் கூட படுக்க போற, கவனம் இறங்கண. அண்ணே எடுங்க அண்ணா ரைட். இந்த காலத்து பொடிகள் பாருங்க முன்ன. அன்னைக்கு ஒரு பொடியன் கை நிறைய புத்தகத்தோட வந்து பசுக்கணுண்டா. நாங்களிடம் தம்பி எப்படி நீர் நல்ல கட்டிக்காரனோ ஓ மண்ணு சொன்ன. நான் உடனே ஹோட்டன் சரித்திரத்திலே ஒரு கேள்வி. தம்பி, கண்டி மன்னன் கடைசி மன்னன் விக்கிரம ராசசிங்கனுக்கு கடைசியில் ஏற்பட்ட கதி என்ன டக்கண்டு நான் கேட்டேன். படியன் உடனே டக்கண்டு மறுமொழி சொல்லி போட்டான். படியன் உடனே சொன்னான், அதோ கதிதான். படியன் வேற ஒண்ணு. இன்னும் ஒரு படியனை கடன் தம்பி எப்படியா போய் சோதனை எழுதுனியோ டைம் பாஸ் பண்ணுவியோ நல்ல கட்டிக்காரன் போல கிடக்கண்டு. படியன் சொன்னான், அண்ணே நான் சோக்கா சோதனை எழுதுனான், ஆனா கட்டாயம் பாஸ் பண்ண மாட்டேன். என்னடா இது, சோக்கா சோதனை எழுதுனன்ற பாஸ் பண்ண மாட்டேன்ற, இது என்ன புதினம் என்று கேட்டேன். உடனே பொடியன் சொல்லிச்சுது, அண்ணன் நான் சோக்கா சோதனை எழுதி போட்டு கேள்வி பேப்பரை கொடுத்துட்டு மறுமொழி பேப்பரை மறந்து போய் வீட்டை கொண்டாட்டுட்டேன். பிள்ளைகளுக்கு சரியான ஞாபகம் மறந்துட்டேன். அதுதான் டியூஷனுக்கு போறாண்டு தியேட்டருக்கு போகுதுகள், தியேட்டருக்கு போறாண்டு டியூஷனுக்கு மறந்து போயிருக்கு. வீட்டை சொல்லி போட்டு வலிக்கிறது, அம்மா அம்மா இன்றைக்கு ஒரு கிளாஸ், நாளைக்கு இன்னும் ஒரு கிளாஸ், நாளை இன்றைக்கு ஒரு பெரிய கிளாஸ். நானும் பார்த்தேன் இந்த பள்ளிகள் ஒவ்வொரு நாளும் போய் எங்க கிளாஸ் எடுக்குதுகள். வீட்டை வாரவனுக்கு தேத்தனி கொடுக்கறதுக்கான ஒரு பூ போட்ட கிளாஸ் இல்லையே. நானும் ஒரு கிளாஸ் இவங்களுக்கு பின்னால போய் வேண்டுவோம். ஒரு நாள் டியூட்டி யோகம் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு பின்னால போகுது. போய் பார்த்தா தானே டவுன்ல விஷயம் விளங்குச்சு. ராணி தியேட்டர்ல சரித்து, மனோரா தியேட்டர்ல பூமி சாஸ்திரம், ஸ்ரீதர் சினிமாவில சமூக இயல். தனியா படிச்சாலும் பரவாயில்ல, ஜோடி ஜோடியா கொம்பைன் ஸ்டடியில நடத்துவீங்க. அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை முன்னால இருந்தது, ஒரு பொடி பிள்ளை வந்து பின்னால இருந்த. நான் அவர் ஏறைக்கே பார்த்தேன். அவற்ற ஸ்டைல் எனக்கு அவ்வளவு விடிவடையில கவனமா பார்த்து கொண்டிருந்தார். இவர் என்ன செய்கிறார் என்று பாப்பம். கொஞ்ச நேரத்தால பார்த்தால் முன்னால இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு இவர் பின்னால இருந்து கொண்டு மெல்லிசா இட்டி காலால சுரண்டு. அதுவும் நல்ல பிள்ளை போல கிடக்கு. ஒரு தரம் பொறுத்தது, 2 தரம் பொறுத்தது, தண்ணியும் 3 தரம் தான் பொறுக்கும். 3ஆம் தரம் பிள்ளைக்கு சரியான கோபம் வந்துடும். டக்கண்டு திரும்பி கேட்டதும் என்ன செய்யறீர் ஏனாக்க விளங்கிட்டது. இவர் ஒதுக்குற மரமழையும் சொல்ல மாட்டேன். நான் உடனே கையில இருந்த டிக்கெட் புத்தகத்தை மெட்ட கைக்கு மாத்திக்கொண்டு கையை பொத்தி பிடிச்சு கொண்டு கிட்ட போ நிக்கிறேன். இவர் என்ன மறுமொழி சொல்றாரு பார்த்து போட்டு இவருக்கு ஒரு கும்மல் உண்டு கும்புவோம். என்ன செய்யறீர் என்று பட்ட கேட்ட உடனே பொடியன் டக்கண்டு சொன்னான், ஏல் செய்கிறேன். நான் பொத்தின கையை பிரிச்சு போட்டு பழையபடி வந்து டிக்கெட் புத்தகத்தை அந்த கைக்கு எடுத்துக்கொண்டு பேசாம டிக்கெட் கொடுத்து கொண்டு நிக்க.